ஸோ மச். முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இன்ஃபேக்ட் ஓப்பனாக நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது காரணம் அது நீங்கள் தான். நான் ரொம்ப யோசித்தேன், இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது, இது வந்து சாத்தியமா, இதுக்காக நம்ம வந்து ஒரு வார காலமாக வந்து இதுக்காக மெனக்கட்டுற மாதிரி இது சரியா தப்பா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தெரியுன்றது நம்ம சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியுது. அது நம்மளுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. அது வந்து நான் நிறைய என்னுடைய அனுபவத்தை நான் கண்டுக்கிற விஷயம். ஸோ அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்தது. நிறைய ஃபீட்பேக்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அருண் தேவராஜ், ஸ்கூல் பையன், டைனோ பாய், இது மாதிரி நண்பர்கள்லாம் ரொம்ப அழகாக ப்ரொஃபஷனல் அமேசமாக அதுக்கான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் கொடுத்தாங்க. தயவுசெய்து பேர்லாம் சொல்லன்றதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மாற்றிருங்க, நின்று பேசுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. இப்போதைக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோன், என்ன லெவலில் வந்து அது கரெக்டாக வருதுன்றதுனால தான் அப்படி போயிட்டு இருக்கேன். இப்போ சரி காலையில் அது வெளியே போய் பண்ணலாம் அப்படின்றப்ப பண்ணப்போ கொஞ்சம் அவுட் நாய்ஸஸ் எல்லாம் நிறைய வருது. அதனால வந்து அவுட் நாய்ஸஸ் எல்லாம் வர்றதுனால ஸோ இந்த அறையிலே இப்போதைக்கு பண்ணலான் இருக்கேன். காலர் மைக் போட்டு ஒரு கேமராமேன் வச்சுக்கிட்டு பண்ணும்பொழுது அது வந்து இன்னும் வந்து வரும், கரெக்டாக வரும். ரொம்பவும் இந்த பேச்சு வந்து ப்ரொஃபஷனலிசமா இருக்கக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா ப்ரொஃபஷனலிசமா தான் எல்லாமே டிவி மீடியாஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நண்பரா உங்ககிட்ட நான் வந்து சில விஷயங்களை பார்க்கறதுக்கு நான் எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பிளாகிங் இருக்கணும்ன்றதுல நான் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆக்சுவலா 2 படம் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா 2 படம் பார்த்துருக்கேன். இன்னும் அப்கமிங்ஸ்ல அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து எழுதுறது மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து நிறைய மெனக்கடல் இருக்கிறதுனால வாரத்துக்கு வந்து ஒரு வீடியோவே பெரிய விஷயம். அதையே ரெகுலரா செய்யணும்னு ஆசைப்படுறேன். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சொல்லுவாங்க. எதையுமே செய்யாம இருக்கிறத விட எதையாவது செய்யுன்றது தான் அதனுடைய தாரக மந்திரம். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு வரலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன். ஏன்னா நீங்க கொடுத்த இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகி இந்த வீடியோ பிளாகிங் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து வழக்கமான வீடியோ பிளாகிங் மாதிரி இல்லாமல் இது இன்னும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இது வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வரேன். பேக்ரவுண்டு, மியூசிக்ஸு, அஃபிஷியல்ஸ் வீடியோஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காப்பரேட்டிவ் இஷ்யூஸ் படி இது நிறைய ப்ராப்ளம் வரும்ட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம முதல்ல வந்திருக்கனால நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இதில் போயிட்டு இருக்கு. ஸோ அடிபட்ட சைக்கிள் ஓட்டுறப்ப நிறைய கீழே உந்தெல்லாம் மேலையெல்லாம் ஏறி வந்து சிறைப்பெல்லாம் வந்தால் தானே ஏதாவது கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும். இது வந்து நான் இப்போ தான் முதலடி எடுத்து வச்சுருக்கேன். வழக்கம் போல் உங்களோட ஆதரவு எப்பயும் தொடர்ந்து நம்புறேன். அதுவரை உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நமக்கான அங்கீகாரத்தை நாம தான் தேடி பிடிக்கணும். சார் நான் ரொம்ப நல்லவன் சார், எனக்கு ரொம்ப திறமை இருக்கு சார், எனக்கு யாராவது நான் என்னுடைய நேர்மையை என்னை காப்பாத்து சார், எனக்காகவே வந்து ரத்ன கம்பளம் வரவேற்பு கொடுத்து என்னை கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க சார், அது மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நமக்கான அங்கீகாரத்தை நாம தான் தேடி ஆகணும். நமக்கான திறமையும் நாம தான் வெளியே சொல்லி ஆகணும். அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. எங்கேயுமே வந்து திறமைகள் வந்து இங்க இப்போது இந்த காலகட்டத்தில் திறமைகள் எங்கேயுமே மதிக்கப்படலை. அதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஜாக்கி சார் சட்டம் மாறி இருக்கு, அது வேற சட்டையா இருக்கு, இது வேற சட்டையா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்டா நல்ல கருத்து சொல்றது எந்த சட்டையில வந்து சொன்னேன்டா என்ன. வழக்கமாக உங்களுடைய ஆதரவு எப்பயும் தேவை. அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது பிரியனுடன் உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.